கொண்டிருக்கின்ற பொழுது அவற்றை கண்களால் வாசிக்கும் கவிதையாகவும் மனதால் சுவாசிக்கின்ற பெரும் உணர்வாகவும் கலைகளில் சிறந்த கலைகளுக்குள் தெய்வீகமாக உணர்ந்து எத்தனையோ கவிதைகளை பேச வைக்கின்ற ஓவியங்களை வரைந்த தங்கைக்கு எல்லோரினதும் தமிழினதும் வாழ்த்துக்களாகும். மேலும் மேலும் அவருடைய படைப்புகள் தலைமுறைக்கும் தமிழுக்கும் மாண்பு மிகுந்த இந்த பிரெஞ்சு தேசத்திற்கும் புத்துயிர் ஊட்டவும் புதுப்பொழி ஊட்டவும் நம்பிக்கை விதைக்கவும் இந்த கலையின் மூலம் இளைப்பாறுகின்ற கலையின் மூலம் மடி சாய்ந்து கொள்கின்ற ஓய்வெடுத்துக் கொள்கின்ற தருணங்களை உருவாக்கவும் நாளைய தலைமுறை பிள்ளைகளும் இவர்களூடாக கற்றுத் தேர்ந்து பெரும் ஓவியர்களாக வரவும் எங்களுடைய எல்லோரின் வாழ்த்துக்களும் உரித்தாகட்டும். இந்த புதிய நாளில் புது உவகை கொண்டு இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தங்கி அவளின் வருகின்ற நாட்கள் எல்லாம் வசந்த நாட்களாகவும் எதிர்காலம் எல்லாம் இனிக்கும் நாட்களாகவும் இன்புற்ற நாட்களாகவும் அமையவும் கலையும் தமிழும் வாழ்வும் எங்களுடைய சமூகத்தினுடைய ஒவ்வொரு கலாச்சார விழுமியங்களும் இப்படியான ஒருவரின் மூலம் கடத்தப்படுகின்ற போது நாளைய சமூகத்தில் மிகச்சிறந்த தலைமுறையை உருவாக்குகின்ற வல்லமை எங்களுடைய கலையினூடாக கடத்தப்படுகின்றது. ஆகவே மதிப்பளித்து தங்கையினுடைய இந்த ஓவிய கண்காட்சியில் பங்கெடுத்துக் கொண்ட பிரெஞ்சு தேச எங்களுடைய உடன்பிறவா உறவுகளுக்கும் நம் தேச கலைஞர்களுக்கும் இந்த விழாவை சிறப்பிக்க வந்தவர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களும் கூறி விடைபெறுகிறேன். நன்றி.